படைத்தளபதிகள் மீதான தடை, அரசாங்கத்தின் முட்டாள்தனமான பதில், சீறுகிறார் கம்மன்பில. கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட பௌத்தபிக்கு அம்பலமாகும் அதிர்ச்சி தகவல். காலம் கடந்த ஞானம் அப்படி செய்திருக்கவே கூடாது. மகிந்த விட்ட தவறை இப்போது சுட்டிக்காட்டும் நாமல். யாழ்ப்பாணத்தில் புகையிலை தோட்டத்திற்குள் கஞ்சா செடி வளர்த்தவர் கைது. மதுபோதையில் வாகனம் செலுத்திய சாரதி வாழ்நாளுக்கு விதிக்கப்பட்ட தடை. தமிழ் பிரிவினைவாத வாக்காளர் தளத்தை குறிவைத்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் இலங்கை படைத்தளபதிகள் மீது விதிக்கப்பட்ட தடை குறித்து வெளியுறவு அமைச்சர் விஜிதஹேரத் அளித்த பதிலை ஒரு முட்டாள்தனமான பதிலடியாக கருதுவதாக பிபிதுருஹெல உரிமைய தலைவரும் சட்டத்தரணியுமான உதய கம்மன்பில நேற்று தெரிவித்தார். பிபிதுருஹெல உரிமைய கட்சியின் தலைமையகமான பிட்டகோட்டையில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். தமிழ் பிரிவினைவாத வாக்காளர் தளத்தை குறிவைத்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் இலங்கை போர்வீரர்கள் மீது விதிக்கப்பட்ட தடை தொடர்பில் அரசாங்கத்தின் சார்பாக வெளியுறவு அமைச்சர் விஜிதஹேரத் பதிலளித்துள்ளதாகவும் இந்த பதில் எந்த தகுதியும் அல்லது குறையும் இல்லாத ஒரு சோம்பேறி பதில் என்றும் கம்மன்பில கூறினார். இது பிரிட்டனால் எடுக்கப்பட்ட ஒருதலைப்பட்ச முடிவு என்று அரசாங்கம் கூறுகிறது என்றும் இது இலங்கை அரசாங்கத்துடன் கலந்தாலோசித்து எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்று அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த முடிவால் இலங்கையில் நல்லிணக்க செயல்முறை மேலும் சீர்குலைந்து விடும் என்ற வெளியுறவு அமைச்சரின் கூற்று நிச்சயமாக உண்மை என்று கூறிய கம்மன்பில, இலங்கையின் போர்வீரர்கள் மீது பிரிட்டன் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த போது அரசாங்கத்திடமிருந்து வலுவான பதிலை எதிர்பார்ப்பதாகவும் கூறினார். அனுராதபுரம் எப்பாவல பகுதியில் விகாரையொன்றினுள் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பிக்கு ஒருவர் கடந்த 25/3/2025 பிற்பகல் 2:30 மணியளவில் கொலை செய்யப்பட்டிருந்தார். கொலை செய்யப்பட்ட பிக்கு 69 வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் துறவி கொலை செய்யப்பட்டமை தொடர்பாக மேலும் பல தகவல்களை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். காவல்துறை விசாரணைகளின்படி குறித்த தேரர் கடைசியாக 23ஆம் திகதி இரவு 8:29 மணிக்கு ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்ததாக தெரியவந்துள்ளது. மேலும் கடந்த 25ஆம் தேதி பிற்பகல் 2:30 மணியளவில் துறவி மடத்தின் முன் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்த போது யாரோ ஒருவர் அவரை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி முகத்தை வெட்டி சிதைத்து பின்னர் அவரது பிறப்புறுப்புகளை வெட்டியெடுத்து சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த பௌத்த ஆலயம் சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்ட தேரரால் நிறுவப்பட்டதென்றும் மேலும் அவர் மட்டுமே அங்கு வசித்து வந்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. தேரரில் உடல் கடுமையாக சிதைந்திருந்ததால் இந்த கொலை சில நாட்களுக்கு முன்பு நடந்திருக்கலாம் என்று தெரிகிறது. கொலை செய்யப்பட்ட தேரரின் தலை மற்றும் முகத்தில் பலத்த வெட்டுக்காயங்கள் இருந்தது. அவரது பிறப்புறுப்புகள் துண்டிக்கப்பட்டிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேற்கொண்ட விசாரணைகளின் போது கோயிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தலாவ எப்பாவல பிரதான வீதிக்கு அருகிலுள்ள வடிகாலில் வீசப்பட்ட நிலையில் தேரரின் அடையாள அட்டை உட்பட பல மதிப்புமிக்க ஆவணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. தேரர் தனது பயணங்களுக்கு பயன்படுத்திய முச்சக்கர வண்டியும் கொலையாளி அல்லது கொலையாளிகளால் எடுத்து செல்லப்பட்டு பின்னர் ஒரு மருத்துவமனைக்கு அருகில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொலை நடந்த இடத்தில் 3 ஜோடி காலணிகள் மற்றும் ஒரு கத்தி கண்டுபிடிக்கப்பட்டது. கொலை தொடர்பில் கிராமவாசிகள் தெரிவிக்கையில் கொழும்பு பகுதியை சேர்ந்த நன்கொடையாளர்கள் கட்டுமானத்தில் ஈடுபட்டிருந்தனர். கிராமவாசிகளுக்கும் தேரருக்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லை. ஒரு சில கிராமவாசிகளை தவிர வேறு யாரும் இந்த விகாரைக்கு சென்றதில்லை. கடந்த 25ஆம் தேதி மதியம் வேறொரு ஆலயத்தை சேர்ந்த துறவியொருவர் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்த போது இந்த கொலை சம்பவம் பதிவாகியுள்ளது. ஆலயத்தின் பொறுப்பாளர் ஒரு நாற்காலியில் இறந்து கிடந்தார் என தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு தம்புத்தேகம பதில் நீதவான் சந்திரிகா ஹகடபெட்டிய எப்பாவல காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் கஞ்சா செடி வளர்த்த குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் புன்னாலி கட்டுவன் பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் புகையிலை தோட்டத்தில் புகையிலை கன்றுகளுக்கு மத்தியில் மிக சூட்சுமமான முறையில் கஞ்சா செடி வளர்த்து வருவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் கஞ்சா செடியை மீட்டதுடன் அதனை பயிரிட்ட குற்றச்சாட்டில் 40
32 வயதுடையவரை கைது செய்தனர். மீட்கப்பட்ட கஞ்சா செடி சுமார் 4 அடி உயரம் எனவும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கைது செய்யப்பட்டவரை சுன்னாகம் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் சுன்னாகம் காவல்துறையினர் சந்தேக நபரை தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நீதிமன்ற உத்தரவுகளை மீறி சுகாதார அமைச்சிற்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக 27 பேரை மருதானி போலீசார் நேற்றிரவு கைது செய்தனர். அரசு சேவைக்கு இணைத்துக் கொள்ளும் செயற்பாட்டை மட்டுப்படுத்தியமை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து சுகாதார அமைச்சிற்கு முன்பாக நேற்று பிற்பகல் இணை சுகாதார அறிவியல் பீட மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட தரப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது 8 பிரதிநிதிகளுக்கு சுகாதார அமைச்சர் செயலாளருடன் கலந்துரையாட வாய்ப்பு வழங்கப்பட்ட போதும் அது தோல்வியடைந்ததால் அவர்கள் அந்த இடத்திலேயே தங்கி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணி குறித்து போலீசார் நீதிமன்றத்திற்கு தகவல் அளித்த நிலையில் மருதாணி போலீஸ் பிரிவில் உள்ள வைத்தியசாலை சதுக்கம் சுகாதார அமைச்சு உள்ளிட்ட அதனை அண்மித்த வைத்தியசாலைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் டேன்ஸ் வீதி, சேரம் வீதி, ரிஜன் வீதி மற்றும் தேசிய வைத்தியசாலை சதுக்கம் உள்ளிட்ட பிரதான வீதிகளில் ஆர்ப்பாட்ட பேரணி மற்றும் ஒன்று கூடுவதற்கு தடை விதித்து கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த தடை இன்று மாலை வரை அமலில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனது தந்தையாரான மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் முன்னாள் தலைமை நீதிபதி ஷிராணி பண்டாரநாயக்க மீது குற்றம் சாட்டியிருக்கக் கூடாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தற்போது தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் அரசாங்கத்திற்கு எதிரான சில சட்ட தீர்ப்புகளை தொடர்ந்து ஷிராணி பண்டாரநாயக்க மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. நாடாளுமன்ற குழுவின் பரிந்துரையின் பேரில் குற்றம் சாட்டப்பட்ட பின்னர் ஜனவரி 2013 அவர் தலைமை நீதிபதி பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். இது தொடர்பில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அந்த நேரத்தில் அத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க கூடாது என்ற நிலைப்பாட்டில் தான் இருப்பதாக கூறினார். தற்போதைய அரசாங்கம் நாம் செய்த அதே தவறுகளை மீண்டும் செய்யக்கூடாது. அவர்கள் அதை மீண்டும் செய்தால் அது சரியல்ல. அத்தகைய முடிவுகளுக்கு எங்கள் கட்சி இன்னமும் விலை கொடுத்து வருகிறது என்று அவர் தெரிவித்தார். அரசியல் முடிவுகளை எடுக்க ஒரு தனிநபரை குறிவைக்க நாடாளுமன்றம் பயன்படுத்தப்பட்டால் பிரமுன அதை ஆதரிக்காது. இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோனை அவரது பதவியிலிருந்து நீக்குமாறு அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த பிரேரணைக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். மதுபோதையில் தனியார் பேருந்தில் பயணிகளை ஏற்றி சென்ற ஓட்டுநரின் ஓட்டுநர் உரிமத்தை வாழ்நாள் முழுவதும் ரத்து செய்ய பாணந்துறை தலைமை நீதவான் சம்பிகா ராஜபக்ஷ நேற்று உத்தரவிட்டார். அத்துடன் மேலதிகமாக ரூபாய் 40,000 அபராதமும் விதிக்கப்பட்டது. வேதநாகம் எட்வின் நிமல் என்ற பேருந்து ஓட்டுநருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டது. தனியார் நிறுவன ஊழியர்கள் குழுவை ஏற்றிக்கொண்டு பாணந்துறையிலிருந்து களுத்துறை நோக்கி பயணித்த பேருந்து பாணந்துறை நல்லுருவ பகுதியில் நிறுத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்ட போது சாரதியிடமிருந்து மது வாசனை வந்தது. காவல்துறையினர் அவரை காவலில் எடுத்து பரிசோதித்த போது அவர் மது அருந்தியிருந்ததை உறுதிப்படுத்தினர். இதனையடுத்து காவல்துறையினர் நீதிமன்றத்திற்கு தகவலை தெரிவித்தனர். அதன்படி பயணிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவித்ததற்காக அவரை கடுமையாக எச்சரித்த பின்னர் தலைமை நீதிபதி தண்டனை விதித்தார்.